வணக்கம் பிள்ளைகள். நான் உங்கள் பாடலாசிரியை பிரேமா. இன்று நாங்கள் பிள்ளைகள் தேனி பேசுகிறது என்ற பாடத்தை பார்ப்போம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் நன்றாக அவதானியுங்கள் பிள்ளைகள். நான் ஒரு மருத்துவர். நான் தயாரிக்கும் மருந்து மிகவும் அற்புதமானது, இனிமையானது. இது எந்தவித நோய் தொற்றுகளுக்கும் உட்படாதது. மருத்துவ குணமுள்ள இம்மருந்தினை 100க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு பயன்படுத்தலாம். இதனை வேறு எவராலும் உற்பத்தி செய்ய முடியாது. இதன் செயல்முறை நான் மட்டுமே அறிந்த இரகசியமாகும். நான் யார் தெரியுமா தோழர்களே? நான் தான் தேனி. நான் உருவாக்கும் அற்புதமான பானம்தான் தேன். எங்களை பற்றி கூறுகின்றேன், கேளுங்கள். நாங்கள் மலைகளிலும் மரங்களிலும் வீடுகளிலும் எங்கள் கூட்டினை அமைப்போம். எங்கள் குடும்பத்தில் ராணி தேனி, ஆண் தேனீக்கள், வேலைக்கார தேனீக்கள் என்று சுமார் 1,00,000 வரையிலானோர் இருப்போம். நாங்கள் ராணி தேனியின் கட்டளைப்படியே செயல்படுவோம். இதனால் எங்கள் வாழ்க்கை ஒரு கட்டுக்கோப்பானதாகும். எங்களுக்குள் வேலைகள் பிரிக்கப்பட்டுள்ளன. சிலர் தேனை சேகரிப்போம், சிலர் மெழுகு தயாரிப்போம், சிலர் தேன் உற்பத்தி செய்வோம், சிலர் கூடு கட்டுவோம், சிலர் தண்ணீர் கொண்டு வருவோம். இதனால் எங்கள் குடும்பத்தை சிறந்த கூட்டு குடும்பம் முன் உதாரணமாக கூறுவார்கள். வாருங்கள் தோழர்களே, இந்த அற்புதமான தேனை எவ்வாறு உருவாக்குகின்றோம் என்று கூறுகின்றேன். முதலில் நாம் அறுகோண வடிவத்தில் மெழுகிட்டு இடைவெளி இல்லாமல் வரிசையாக அறைகளை கொண்ட கூட்டை அமைப்போம். பின்னர் பறந்து சென்று மலர்களிலிருந்தும் கனிகளில் இருந்தும் தேனை எடுத்துக்கொண்டு கூட்டை அடைவோம். நாங்கள் தேன் எடுத்து செல்வது ஒரு சுவாரஸ்யமான கதை. அதை கூறுகின்றேன், கேளுங்கள். முதலில் வேலைக்கார தேன் இருக்கும் இடத்தை கண்டு வரும். பின்னர் தேனீ கூட்டத்தை அழைத்து தேன் இருக்கும் திசை, தூரம், மனம் தரும் போன்றவற்றை வாலாட்டியும் வயிற்றை குலுக்கியும் ஏனைய தேனீக்களுக்கு புரிய வைக்கும். வேலைக்கார தேனீ கூறிய விடயங்களை சரியாக புரிந்து கூட்டமாக தேன் எடுக்கச் செல்லுவோம். அப்பொழுது காற்றில் 100கணக்கான மனங்கள் குறுக்கிடும். எனினும் நாங்கள் உள்வாங்கிய மனம் இருக்கும் பூக்களை மற்றும் கனிகளிலிருந்து மட்டுமே தேனை எடுத்து வந்த பாதை வழியே மீண்டும் கூட்டை அடைவோம். இப்படி எடுத்து வரும் தேனை கூட்டில் இருக்கும் வேலைக்கார தேனீகளிடம் கொடுப்போம். அவை அதனை குறிப்பிட்ட நேரத்தில் பயன்படுத்தி பதப்படுத்தி அறுகோண அறைகளில் நிரப்பும். இங்கு வேலைக்கார தேனீயை பற்றி குறிப்பிட்டே ஆக வேண்டும். சாதாரணமாக எமது கூட்டில் அதிகமாக இவர்கள்தான் இருப்பார்கள். எனினும் இவர்கள் 6 வாரங்கள் தான் உயிர் வாழ்வார்கள். அந்த நாட்களில் அவர்கள் செய்யும் சாதனையை எந்த ஒரு உயிரினத்தாலும் செய்ய முடியாது. கூட்டை கட்டுவது, கூட்டை தூய்மையாக்குவது, கூடு சூடாக இறக்கைகளை வேகமாக அசைத்து குளிர வைப்பது, கூடு குளிர்ச்சி அடைந்தால் கம்பளி போல நெருங்கி நின்று கூட்டை சூடாக்குவது, ராணி தேனீ இடும் முட்டையிலிருந்து வரும் புழுக்களை நாளாந்தம் பராமரித்து தேனூட்டுவது போன்ற அவற்றில் சிலவாகும். தோழர்களே, ஒரு துளி தேனை உருவாக்க நாங்கள் மிகவும் சிரமப்படுகின்றோம். எனவே நீங்கள் எங்களை துன்புறுத்தக்கூடாது.
நாங்கள் பாதுகாப்பாக வாழ விரும்புபவர்கள் ஆபத்து வரும்போது போராடுவோம். அதற்காக எமது படையணி எப்போதும் தயாராக இருக்கும். ஒரு தேனீ எதிரியை தாக்கும் போது அதன் உயிரும் பிரிந்துவிடும் என்பது உங்களுக்கு தெரியுமா? எமது ஊசி வயிற்றுடன் இணைக்கப்பட்டிருக்கும். நாங்கள் கொட்டும் போது ஊசியுடன் இணைந்து வயிறும் கிழிந்துவிடும். இதனால் தேனீ இறந்துவிடும். இதுதான் யதார்த்தம் தோழர்களே. நாங்கள் அதிகாலையிலே எமது வேலைகளை ஆரம்பித்து விடுவோம். விடாமுயற்சியும் எமது பலம். எவ்வாறான சவால்களை வந்தாலும் எமது முயற்சியை கைவிடுவதில்லை. இதனால் நாங்கள் வரலாற்றில் முன் உதாரணமாக பேசப்படுகின்றோம். பிள்ளைகளே, தேனியின் தன்னுடைய சுயசரிதை கதையை இதுவரை நாங்கள் பார்த்தோம். இனி பிள்ளைகள், நீங்கள் இதனை நன்கு அவதானித்து அதற்குரிய கேள்விகளை நீங்களே தயாரித்து விடையையும் எழுதி பழகிக்கொள்ளுங்கள். வணக்கம். நன்றி பிள்ளைகள்.